கர்மான்னு எடுக்கும்பொழுது, இந்த கர்மா எத்தன வகைகள் சார் இருக்கு? அந்த ம். கர்மா எப்படி சார் வேலை செய்யுது? முதல்ல கர்மா அப்படிங்கிறது தமிழ்ல பார்த்தீங்கன்னா, ஊழ்வினை அப்படிங்கிறது. வினை அப்படின்னாலே, நம்ம ஒரு விஷயம் செய்றோம்னா, அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நம்ம இப்ப மட்டும் இல்ல. இது முதல்ல இருந்து இருக்குது. அதாவது சிலப்பதிகாரத்திலே இருக்கு. சிலப்பதிகாரம் உரைக்கும் 3 விதிகள்னு சொல்லுவாங்க. "அரசியல் பிழைத்தோர் கரங்கோற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், ஊழ்வினை உறுத்து வந்து உருட்டும்." அங்கேயே ஊழ்வினையே சொல்லியாச்சு. அது திருக்குறள்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணி கிடைக்கலனா கூட, ஊழ்வினையில கிடைக்கலனா கூட, முயற்சி தன் அப்படின்னு ஒரு வாதம் ஊழ்வினையை இது பண்ணுவாங்க. இப்போ நம்ம முயற்சி அந்த இடத்துல ஊழ்வினை அவரும் மென்ஷன் பண்ணிக்க திருக்குறளையும். முற்பகல் செய்யின் பிற்பகல் இன்னா விளையும். அப்போ அந்த இன்னா அந்த ஊழ்வினையெல்லாம் அந்த காலத்தில் இருந்துங்க. அப்போ கர்மாங்கிறது இன்று கிடையாது. இது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா 3 வகையில் கர்மாவை பிரிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமி கர்மா. சஞ்சித கர்மா அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் பேங்க் மாதிரி ஆல்ரெடி வச்சிருக்கிறது செலவு பண்ணுறோம். அப்போ ஆல்ரெடி செய்த முன்வினை கர்மா தான் சஞ்சித கர்மா. பிராப்த கர்மானா இப்போ நம்ம என்ன கர்மம் காலையில் என்ன செஞ்சோமோ மதியானம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு தலைவர்கள் நிறைய பேர்லாம் செஞ்ச பாவங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்ணுக்கு முன்னாடி அவங்க குழந்தைகள், பேரம்பேத்தி கஷ்டப்படுறத பார்ப்பாங்க. இந்த கதை ஒரு இது இருக்கு, அப்புறம் சொல்கிறேன். அப்போ இப்போ செய்கிறது இப்போவே பண்ணியிருப்பாங்க. ஆகாமி கர்மா அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய கர்மாக்கள். இப்போ பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ நல்லா இருப்பாங்க, எல்லாம் பண்ணுறேன் எனக்கு நல்லா இருக்கும். ஆனால் பின் விளைவில் வர கர்மா.